ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸை நீங்கள் உங்களுக்கான நியூ அப்டேஷன் செகண்ட் ரவுண்டை பொறுத்தளவு ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் நியூ அப்டேஷன் கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பட் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேணாம். அது யாருன்னு சொல்லி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலில் இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம எல்லோரும் வெயிட் பண்ண செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கான ஷெடியூல் ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பட் இதில் நியூ சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட்டுக்கான டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அலைடு ஹெல்த் கேர் டிகிரி கோர்சஸ்க்கு. பிகாஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ரிக்வெஸ்ட் பண்ணதுனால இது டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. டில் 9/9/25 5 PM வரைக்கும் லிங்க் ஓப்பனில் இருக்கும். ப்ரீவியஸாக நம்ம எல்லாருக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட்டுக்கான டேட் 4/9/25 ஸ்டார்ட் பண்ணாங்க. டில் 6/9 கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ ரிக்வெஸ்ட் பண்ணதுனால டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. 9/9 வரைக்கும் லிங்க் ஓப்பனில் இருக்கும். எதனால் இந்த டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா இதுலேயும் நியூ சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட நேம் மிஸ் ஆகிருக்கு. ஈவன் 187, 150, 160 இந்த கேட்டகரியிலேருந்து 100 வரைக்கும் இருக்க ஸ்டூடெண்ட்ஸோட நேம் லிஸ்ட் மிஸ் ஆகிருக்கு. அதனால தான் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ரேங்க் லிஸ்ட்டில் செலக்ட் ஆகாமல் இருந்தீங்கன்னா மறுபடியும் செக் பண்ணி பாருங்கள். உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், கம்யூனிட்டி ரேங்க், உங்களுடைய நேம் இது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் செலக்ட் ஆன எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் நியூவாக நீங்கள் பண்ணணும். அதனால தான் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டை பொறுத்தளவு கட் ஆஃப் ரேஞ்ச் 200லேருந்து 165 இருக்க வரைக்கும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் பண்ணியிருப்பீங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே செகண்ட் ரவுண்ட் அட்டன் பண்ணும்போது பண்ண வேணாம். பட் இதுவே உங்களுடைய கட் ஆஃப் ரேஞ்ச் 165 கீழேருந்து 125 வரைக்கும் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே செகண்ட் ரவுண்டு நியூவாக அட்டன் பண்ணுறீங்க. அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸாக நீங்கள் இருக்கிறதுனால நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் சாய்ஸ் பில்லிங், லாகிங் எல்லாமே பண்ண முடியும். அண்ட் சேம் டைமில் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் அட்டன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ரேங்க் லிஸ்ட்டில் செலக்ட் ஆகிருப்பாங்க. அந்த மாதிரி கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸாக நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்களும் ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் நியூவாக பண்ணணும். யாரெல்லாம் நியூவாக அட்டன் பண்ணுறீங்களோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக பேமெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சாய்ஸ் ஃபில்லிங்க்கான டேட்டு தான். அதனால் நீங்கள் எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும், எந்த மாதிரி காலேஜஸ் செலக்ட் பண்ணணும், எவ்வளோ சீட் வேகன்சி இருக்குது, இதை பற்றி எல்லாம் நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தொடர்ந்து பேராமெடிக்கல் பற்றி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நம்மளோட வாட்ஸ்அப்போட லிங்க் மென்ஷன் பண்ணுறேன். மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ.